அரசியல்னா தமிழ்நாட்டை பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ அடையாளமா தமிழ்நாடு இன்றைக்கு வளர்த்திருக்கு. அதுவும் ஒரு தரப்புக்கான வளர்ச்சி இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்துபட்ட வளர்ச்சி. தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியும் தனித்துவமும் உண்மையான வளர்ச்சி அரசியல்னு என்னன்னு இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு காமிக்கிற செயல்பாடுகளும் பாஜகவை கடுமையாக எரிச்சலடைய வைக்குது. மற்ற மாநிலங்கள்ல கட்சிகளை மிரட்டி ஆட்சிகளை கவிழ்த்து தன்னுடைய அரசை கொண்டு வர பயன்படுத்திய அந்த வாஷிங் மிஷின் எங்கேயும் கொண்டு வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. பாஜக உள்ள நுழைஞ்சா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க என்பதைத்தான் இப்போ அண்மையில மகாராஷ்டிரால பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாநில கட்சியை உடைச்சு ஆட்சிக்கு வந்தவங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை திட்டத்துல 25 லட்சம் பெண்களை நீக்கி இருக்காங்க. இதைதான் தமிழ்நாட்டிலையும் செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்த நினைக்கிற ட்ரோஜன் குதிரை தான் அதிமுக. அதனாலதான் பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். அவர் வழங்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. மண்குதையை நம்பி யாராவது ஆற்றில் இறங்குவாங்களா? நிச்சய மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட லட்சியங்களும் கடமைகளும் ரொம்ப பெருசு. அதை நோக்கிய பயணம்தான் எங்களுடைய தேர்தல் வெற்றிகள். அடுத்து ஒன்றுபட்ட இந்தியாவில் மாநிலங்களுக்கான உரிமைகளை பெற்று தந்து உண்மையான கூட்டாட்சி கருத்தியலை நிறுவனம்னு எங்களோட அடுத்த கட்ட பயணத்தையும் தொடங்கி இருக்கிறோம். உண்மையான வளர்ச்சியை நம்ம இந்திய நாடு அடையணும்னா மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வழங்கப்படணும். மாநில சுயாட்சிக்கான அரசியல் சட்டத்திட்டத்தையும் கொண்டு வரணும். உண்மையான வளர்ச்சியை, மக்களுக்கு தரமான வாழ்க்கையை மாநிலங்கள் சாதிச்சு காட்டுறோம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. தேசிய அளவில் மாநில சுயாட்சி கருத்தியல் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், மாநில சுயாட்சி உள்ளிட்ட கருத்தியல் குறித்து இந்தியா முழுக்க ஒரு பரந்துபட்ட பார்வை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் இந்தியாவுக்கு உண்மையான வளர்ச்சி பாதையை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாதையை காட்டுவதற்கான வழியாதான் திராவிட மாடலை நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம்.